Hello, hello, welcome to the Professor's World this week or month. நம்ம இப்போ மேஜரா ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து the month of January 2025. Happy New Year to everyone. ஸோ என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? ஒரு ஃபேமிலி வந்து கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்கு அப்படிதான் வந்து சொன்னோம். ஒரு இப்படி சென்ட்ரல்ல வந்து ஒரு ஃபேமிலி வந்து ட்ரை பண்ணுறோம், தூக்கி அடிச்சிட்டாங்க. இப்போ இங்கே சவுத்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபேமிலி கவர்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. எப்படி எதுக்கு நான் ஃபேமிலி கவர்மெண்ட் சொல்றேன்னா, முதல்ல தாத்தா இருந்தாரு, அதுக்கப்புறம் அதோட பையன் அப்பா வந்தாரு, அப்பா இருக்காரு, அவரோட பையன் வந்து டெபுட்டி சிஎம்மா இருக்காரு. இப்ப அதுக்கடுத்து அவரோட பையனை வந்து ரெடி பண்றாங்க. என்ன பண்றது? கருணாநிதி, ஸ்டாலின் நிதின்னு வைக்கல, அது வச்சிருக்கலாம், ஸ்டாலின் நிதின்னு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் உதயநிதி, அதுக்கப்புறம் இன்ப நிதி. ஒரு ஜெனரேஷனா வருது. ஒரு அந்த காலத்துல ராஜாக்கள்ல வச்சிருப்போம் பாத்தீங்களா, இந்த மாதிரி என் பையன் வந்து அடுத்தது, அவன் பையன் வந்து அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பையனா வருது. கருணாநிதி, ஸ்டாலின் நிதி, உதயநிதி, இன்ப நிதி. அப்புறம் இன்ப நிதிக்கு அப்புறம் ஒருத்தன் வருவான், அவனோட பையன் ஒருத்தன் வருவான். அவன் பையன் தான் அதே எடுத்து வந்து வைப்பானுங்க போல. ஸோ என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? ரெண்டு மெயின் இன்சிடென்ட் பார்க்க போறோம். போன மாசம் நம்ம ஒரு இன்சிடென்ட் வந்து பார்த்தோம். நான் சொன்ன மாதிரிதான் ஒரு சில நாள் வந்து பேசிட்டு இருப்பாங்க, இந்த ஞானசேகரன் இன்சிடென்ட் தான். அதுக்கப்புறம் வந்து மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி மறந்தாங்கன்னு நான் வந்து தெளிவா சொல்லிடுறேன். எல்லா நியூஸ் சேனல் வந்து முக்கியமா நியூஸ் சேனலும் இல்லை, அப்புறம் யூடியூப் ஊடகங்களும் மெயினா வந்து நம்ம பெரியார வந்து பத்தி ஒரு பெரிய டாபிக் எடுத்து அதை வந்து ஒரு பெரிய மேஜர் டிஸ்கஷனை வந்து போட்டு, அது ஏன் சீமான் வந்து அதை ஆதரிச்சாருன்னு வந்து புரிய மாட்டேங்குது. ஸோ அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவா எடுத்து அதை ஒரு பெரிய ஒரு கதையை எடுத்து போயிட்டாங்க. பெரியார் இந்த மாசம் ஜனவரி மந்தோட இன்னொரு மேஜர் டாக் வந்து பெரியார். அவர் வந்து தமிழகத்துக்கு எதுவும் பண்ணல, தமிழ் மொழிக்கு வந்து எது செய்யல. அது உண்மையா இருந்தாலும் அப்ப முன்னாடி வந்து பெரியார் பெரிய இது அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து அவரே வந்து ஒரு கேவலம் அப்படின்னு வந்து எல்லா கட்சியும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியார் கொள்கையோட தான் டிஎம்கே இருக்குது. அந்த டிஎம்கே எங்கேஸ்டா வந்து நம்ம பேசணும்னு சொல்லி பெரியாரை வந்து கேவலப்படுத்திட்டாங்க. இன்னும் கேவலப்படுத்தி தான் இருக்காங்க. நான் அந்த ஆள் வந்து நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும், பட் பெரியார் வந்து ரொம்ப அசிங்கப்படுத்தி டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க மற்ற ஆளுங்க. ஏதாவது ஆப்போசிட்ல இருக்காங்க. எஸ்பெஷலி சீமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்ப்ளீட் டேமேஜ். ஸோ இப்போ நம்ம கதைக்கு வருவோம். ஞானசேகரன் கதை போயிடுச்சு, அதோட அப்படியே அந்த டிஸ்கஷனே போயிடுச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி எல்லாரும் மறந்தே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் அடுத்து வந்து அக்கா யூனிவர்சிட்டி வந்தா அதை பத்தி வந்து பேசுவாங்க போல. அதுல ஏதாச்சும் நடந்த இன்சிடென்ட் நடந்தோம். சரி, இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ், கப்புள் ஆஃப் வீக்ஸ் நடந்த அந்த ஒரு இன்சிடென்ட், மேஜர் இன்சிடென்ட் என்னன்னா, நம்ம சின்ன தம்பி சிறுசு இன்பநிதி, அவர் வந்து ஜல்லிக்கட்டு பார்க்கணும்னு ஆசை போல. அதனால அந்த ஃப்ரெண்ட்ஸோட வந்து போறாரு ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு போறாரு போல. ஸோ அங்க வந்து இவங்க வராங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்பாவும் போறாரு, அப்பா உதயநிதி வந்து போறாரு. அப்பா வந்து ஓகே டெபுட்டி சிஎம், அவருக்கு வந்து ஒரு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. பக்கத்துல கலெக்டரு, தாசில்தார் எல்லாம் பெரிய ஆளுங்களாம் உட்காந்துருக்காங்க போல. தாசில்தார்லாம் உட்கார முடியாது, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கலெக்டரு, மற்ற ஆளுங்கெல்லாம் ஒரு கவர்மெண்ட்ல அந்த ஆளுங்கெல்லாம் எல்லாம் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம இது உதயநிதி வந்து உட்காந்துருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் பக்கத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காப்புல. குருமூர்த்தி யாரோ ஒருத்தர், அவர் வந்து தட்டிலாம் ஒரு இருப்போம், இது நிம்மதியை கூட்டு முன்னாடி உட்கார வச்சு தூசிலாம் தட்டி விடுறாப்புல. ஸோ இன்பநிதியை அந்த மாதிரி ஒரு பெரிய பொக்கிஷம் மாதிரி அவர் வந்து விழுந்து வந்து கவனிச்சுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும், மேல டாபிக்ல இன்பநிதியை விழுந்து கவனித்த அமைச்சர்கள், கலெக்டர் அம்மா கொஞ்சம் எழுந்துருங்க, கலெக்டர் வந்து நீங்க கிளம்புங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதுக்கு இன்பநிதியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து முன்னாடி உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் போய் எங்க போய் சொல்ல, லைனா நீங்க வந்து அவன் புள்ளிய எடுத்துரும், அதுக்கப்புறம் அவன் புள்ளிய எடுத்துரும், இவன் புள்ளிய எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் மத்தவங்க எல்லாம் வந்து ஒரு கேவலமா வந்து இந்த அமைச்சர்கள்னு சொல்ல முடியாது. காக்கா பிடிக்கிறதுக்கு வந்து என்னமோ ஏடிஎம்கேவும் அப்படிதான் வந்து அவன் போயிட்டு எடப்பாடி அதெல்லாம் பன்னீர்செல்வம் எல்லாம் போயிட்டு
இது ஜெயலலிதா காலில் போய் உழுதவங்க தான். அவங்களும் அவங்க ஒன்றும் ஒழுங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல. அதே மாதிரி இவங்கேயும் வந்து கவனிக்கிறாங்க. உதயநிதி வாயில என்னென்னமோ வருது. நம்ம வந்து ஊடகங்கள்ல போடுறதால கொஞ்சம் டீசெண்டா வந்து நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து மாறாது. எனக்கு தெரிஞ்சு மாறவே போறது இல்லை. இது என்னதான் ஆப்போசிட் பல கட்சிகள் வந்து பேசியிருந்தாலும் கூட அலை கட்சிகளும் ஒரு ஒரு சொந்த ஒரு என்ன சொல்றது அவங்க அணியிலே இருக்க சில கட்சிகளும் அவங்களுக்கு அகேன்ஸ்டா என்னதான் வந்து இப்ப இவர் எடுத்துக்கோங்க நம்ம விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர்லாம் திருமாவளவன் அவர்லாம் பயங்கரமா வந்து பேசுவாப்புல பேசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அகேன்ஸ்டா வந்து பேசுவாப்புல இப்ப வந்து அண்ணா விஷயம் பத்தி அவரும் எதுவுமே பேசல அப்படியே விட்டாப்புல ஏன்னா அவருக்கு வந்து தேவை எனக்கு வந்து சீட்டு வேணும் எனக்கு மினிஸ்டரா வந்து உட்காரணும் எம்எல்ஏவா இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வாயை திறக்க முடியாது கமலஹாசன் பேசல எந்த ஆக்டரும் பேசல சித்தார்த்து பேசல நெப்போலியன் பேசல அப்புறம் சத்யராஜ் எங்க போனான்னு தெரியல அவங்களாம் வந்து பேசினான் அவங்களாம் வந்து எப்ப பேசினானுங்க சூர்யா எல்லாம் வந்து பேசினானுங்க இந்த பொள்ளாச்சி இன்சிடென்ட் நடக்கும்போது இப்ப இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது ஒண்ணுமே பேசவே இல்லை ஸோ இது வந்து அப்படியே வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட்ஸ் வாதா இழுத்து மூடிட்டாங்க அதுக்கப்புறம் இவரு இதை பத்தியும் வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு பெரிய ஹாட் நியூஸ் அட் எண்ட் ஆஃப் மந்த் ஜான்வரி ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஒரு பெண்கள் அது ஒரு டிரைவர் பையன் போல இவங்க வந்து எங்கேயோ போறாங்க ரோட்ல ஈசிஆர் ரோட்ல போல அதை வந்து துரத்துட்டு ஒரு டிஎம்கே பிளாகோட ஒரு வண்டி வருது ஒயிட் கலர் வண்டி அது போட்டோலயே நீங்க பார்க்கலாம் அவங்க வந்து துரத்துட்டு வந்து ஏதோ வந்து மடக்குறாங்க ஸோ இதை வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் கிட்ட போலீஸ் வந்து இந்த பர்டிகுலர் வீடியோ வைரலும் ஆயிடுச்சு துரத்திட்டு வருது எஸ்பெஷலி அந்த ஃபிளாகையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணிலாம் வந்து கட்டிட்டாங்க டிஎம்கே வந்து அட்ராசிட்டி வந்து நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் அப்படி சொல்லிட்டு பொறுக்கித்தனம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடக்குது அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து அவங்க சைட்ல வந்து ஒரு வழக்கம் வந்து தர்றாங்க இந்த மாதிரி இவங்க வந்து யாரையா போய் இடிச்சிட்டாங்களாம் இந்த பெண்கள் ஸோ அதை வந்து துரத்திட்டு இவங்க வந்து வார்ன் பண்றத வந்து துரத்திட்டு வந்திருக்காங்க அது மாதிரி அதை வந்து போலீஸ் வந்து கொடுத்துருக்கு அதுக்கப்புறம் இந்த டிஎம்கே பிளாக் பத்தி கேட்ட உடனே அது வந்து போலீஸ் என்ன சொல்லியிருக்கு இந்த மாதிரி அவங்க வந்து இந்த டோல்கேட்டு இந்த போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகுது அதுக்காக வந்து அவங்க கிட்ட இருந்தே வந்து எஸ்கேப் ஆகுதுக்கு அந்த மாதிரி பிளாக் மாட்டிட்டு வச்சா அவங்களுக்கு சலுகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக பிளாக் மாட்டி வச்சிருக்கானுங்க அவனுக்கு டிஎம்கேக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போலீஸே வந்து சொல்லுது இதெல்லாம் எங்க நம்மளுக்கு ஆல்ரெடி காது குத்திருக்காங்க இன்னும் வந்து காது குத்துறாங்க இதெல்லாம் எங்க போய் சொல்ல போலீஸ் வந்து போலீஸா இருக்காம அவங்க பிடிச்சி அதுவே வந்து பெரிய தப்புல டோல்கேட் அப்ப வந்து நீங்க வந்து டிஎம்கே பிளாக் போட்டா டோல்கேட் நீங்க வந்து காசு பே பண்ண தேவையில்ல அப்படின்னு அவங்களே சொல்றாங்க அப்ப எல்லாரும் டிஎம்கே பிளாக் போட்டு ஓட்டுங்க வண்டிய ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து இப்போ 2026 சான்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே திரும்பிலாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி வந்தா கல்லோடு போட்டு வந்ததான் உண்டு ஸோ அடுத்தது யார் வரப்போறா நம்மளுக்கும் கண்டிப்பா வந்து தெரியாது எடப்பாடியா இல்ல விஜயா இல்ல வேற அண்ணாமலையா அண்ணாமலைலாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை நான் எழுதி வச்சுக்கலாம் இப்போ ஏன்னா அந்த ஆள் வந்து பிஜேபி ரெப்ரசென்ட் பண்றான் தமிழ்நாட்டில் இருக்கும் எவனுக்கும் பிஜேபி பிடிக்காது ஏன்னா ஐயர் பசங்க போய் பிஜேபி ஓட்டு போட்டதான் உண்டு மீது எவனும் ஓட்டு போட மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி வந்து இவனுக்கு டிஎம்கே வந்து திராவிடர் மாடல்ல வந்து அவங்கள கம்ப்ளீட்டா ஒரு எல்லாரும் மைண்ட்லயும் போயிட்டு திணிச்சு வச்சிருக்காங்க நீங்க யாரும் வந்து பிஜேபி ஓட்டு போடாதீங்க அப்படின்னு அவங்க யாரும் ஓட்டும் போட மாட்டாங்க வாய்ப்பே கிடையாது அவனுதான் ஆரம்பிச்சு இந்த ஹிந்தி தெரியாது போடா இதுவாடா இதுவாடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து ஆரம்பிச்சு இப்ப என்னதான் பிஜேபி வந்து நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய இது இருந்தாலும் டாமினேட் பண்ணாலும் சவுத் இந்தியாவில் ஒன்றும் போட முடியாது நான் எழுதி தரேன் அண்ணாமலை நீ ஒன்னு பண்ணலாம் அவர்கிட்ட நான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் அண்ணாமலைக்கு தனி கட்சி ஆரம்பிச்சிரு பிஜேபிக்கு நான் இருந்தா அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணிடுவேன் வின் பண்ணிடுவேன் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு ஸ்டாண்ட் பண்ண ஒரு பெரிய ஒரு குரூப்போட யங்ஸ்டர்ஸா வச்சு அப்புறம் வந்து சான்ஸ் ஏன்னா நீ நல்லா பேசுறப்பா அண்ணாமலை தான் சொன்ன நல்லா பேசுறாரு நல்லா தெளிவா இருக்காரு பட் என்ன பிரயோஜனம் டிஎம்கே அகேன்ஸ்ட் டிஎம்கேவோட ஃபோர்ட் அப்படின்னு இருக்கு திராவிடர் மாடலோட ஃபோர்ட்
ஸோ அப்படின்ற இருக்கும்போது பிஜேபின்ற பேர் வச்சுட்டு தமிழ்நாட்டில் வின் பண்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். வின் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சீமான் சீமான் எந்த லெவலுக்கு ஒரு வாட்டி ஒண்ணு பேசுறாப்புல, இன்னொரு வாட்டி இன்னொன்னு பேசுறாப்புல. சம்டைம்ஸ் ஈவன் நம்மளுக்கு டவுட்டே வருது, என்ன சீமான் வந்து அவர் தான் வந்து இந்த பெரியார் இஷ்யூ வந்து பெரிய இஷ்யூ ஒரு ஃபியூல் போட்டு எழுப்பி விட்டு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர் வந்து இது பண்ணிட்டாரா, அமுக்கிட்டாரா அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா அவர் தான் மேஜரா வந்து பேசணும். எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ கிளிப் பார்த்தீங்கன்னா சீமான் தான் பெரியார் பத்தி ரொம்ப பேசி, சீமானோட சப்போர்ட்டர்ஸ் தான் வந்து நிறைய பேசி அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரே வந்து இப்போ வந்து ஃபுல்லா மூட்டாங்க. என்னன்னே தெரியல. ஸோ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த விஷயம். அது அப்படியே போயிடுச்சு. இப்போ அடுத்த இந்த விஷயத்த வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த கொடியோட அந்த காரு அந்த இன்சிடென்ட்டை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் இப்போ ஸ்டார்டிங் பிப்ரவரி மந்த்ல இருக்கேன். ஸோ அப்படின்னு இருக்கும்போது வந்து இப்போ நான் பேசுறது வந்து பிப்ரவரி 3rd இருக்கேன். ஸோ இப்போ இந்த விஷயத்த வந்து பேசிட்டு இருக்கேன். இது எத்தனை நாள் வந்து இதை பத்தி பேசுறாங்கன்னு வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம வெளிநாடுகள் விஷயங்கள் வந்து பேச போறோம். தலைவர் ஜனவரி மந்த் ட்ரம்ப் பவர் எடுத்துட்டாப்புல, கேபினெட் மினிஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாப்புல. எலான் மஸ்க்கு ஒரு பெரிய ஒரு பறவையும் கொடுத்தாச்சு. எலான் மஸ்க்கு ஃபண்ட் பண்ணி தான் இந்த கவர்மெண்டே வந்திருக்கு. எலான் மஸ்க்கு ஒரே ஒரு கூத்தாட்டம் தான். ஏதோ வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஏதோ ஒரு டெவலப்மெண்ட், ஏதோ ஒரு டெக்னிக்கல் டிஜிட்டல் டெவலப்மெண்ட் ஏதோ ஒன்று போட்டு ஏதோ ஒரு ஆட்சி மாதிரி கொடுத்து பதவி மாதிரி கொடுத்து நீ ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்ல ட்ரம்ப். இப்ப இந்த ட்ரம்ப் வந்ததுல வந்து யார் யாருக்கு ட்ரம்ப்புக்கு யார் யார் பிடிக்காதோ அவங்களுக்குலாம் வந்து இப்போ வந்து ஆப் ஆயிடுச்சு. இதே மாசமே வந்து இவரு நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா ஜஸ்டின் ட்ரூடோ வந்து போய் பார்த்து இந்த மாதிரி வந்து இது ட்ரம்ப்போட ஒன் ஆஃப் த மெயின் திங்கே வந்து நான் வந்து கனடாவுக்கும் மெக்சிகோவும் டாரிஃப் போட போறேன், சைனாவுக்கும் டாரிஃப் அடிஷனல் டாரிஃப் போட போறேன் அப்படின்னு வந்து சொன்னதுல ட்ரூடோ சரி ஓகே நம்ம போய் பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் வந்து ட்ரம்ப் கிட்ட வந்து போய் வேற ஒரு இன்சிடென்ட்காக போயிருக்காப்புல ட்ரூடோ யூஎஸ்க்கு. அதே சமயத்துல வந்து அங்க போய் ட்ரம்ப் வந்து ஒரு டின்னர் வந்து அந்த ட்ரம்ப் டின்னர் அட்டன் பண்ணும்போது ட்ரம்ப் ரொம்ப இந்த மாதிரி ட்ரம்ப் கிட்ட வந்து ட்ரூடோ வந்து இந்த மாதிரி 25% டாரிஃப் போடாதீங்க, ரொம்ப அப்புறம் கனடா ரொம்ப ஒரு நிலைமை ரொம்ப மோசமாடும் அப்படின்னு சொன்னா வந்து ட்ரூடோ கிட்ட வந்து ட்ரம்ப் வந்து அப்படின்னு ஒண்ணு பண்ணுங்களேன், நீங்க ஏன் வந்து ஒரு யூஎஸோட ஒரு 51st ஸ்டேட்டா நீங்க வந்து ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாப்புல ட்ரம்ப். ரொம்ப அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி ஆல்ரெடி ஜஸ்டின் ட்ரூடோக்கு வந்து எல்லாரும் கேவலப்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஆள் வந்து இப்படி ரொம்ப அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்டாரு. அந்த விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லை ஜஸ்டின் ட்ரூடோ. வெளியில வந்து பிரஸ்ல இருந்து கேக்குறாங்க எப்படி போச்சு உங்க பேச்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் நல்லா போச்சு, நல்ல டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்ல ஒரு டிப்ளமசி நல்ல ஒரு சூப்பர் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாப்புல வீட்டுக்கு. அதுக்கப்புறம் பட் அங்க இருந்த ஆளுங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த ஆள் வந்து அசிங்கப்படுத்தி அமைச்சிட்டான், ட்ரம்ப் வந்து ட்ரூடோவை அசிங்கப்படுத்தி அமைச்சிட்டான், நீ வந்து 51 ஸ்டேட்டை வந்து ஜாயின் பண்ணிக்கோப்பா யூஎஸ்ல, நீ வந்து கவர்னரா இருந்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. வந்து இதே சமயத்துல வந்து ட்ரூடோ வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ட்விட்டர்ல வந்து போஸ்ட் போடுறாரு. ட்விட்டர் இது எக்ஸ்ன்றாங்களே, என்ன போஸ்ட் போடுறா இந்த மாதிரி வந்து பாருங்க நீங்க வந்து இப்படிலாம் நீங்க டாரிஃப்லாம் வந்து பண்ணக்கூடாது, நீங்க 51st ஸ்டேட் எல்லாம் நாங்க சேர மாட்டோம் அப்படின்னு வந்து ட்விட்டர்ல வந்து போஸ்ட் போடுறாப்புல எக்ஸ்ல வந்து. அது எலான் மஸ்க் வந்து ட்ரூடோக்கு வந்து ரிப்ளை பண்றான். எப்படி எந்த மாதிரி ரிப்ளை பண்றாப்புல பாருங்க, டே பொண்ணே நீ வந்து இப்ப கவர்னரே கிடையாது அதனால நீ பேசாத அப்படின்றான். ட்ரூடோவை பத்தி பொண்ணுன்றான், கேர்ள் யூ நாட் தி கவர்னர் ஆஃப் திஸ் ஸ்டேட். கனடா வந்து ஸ்டேட்டாவே வந்து சொல்றான். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரூடோ ரொம்ப அசிங்கப்படுத்தி என்ன பண்றதுனே தெரியாம முடிச்சிட்டு இருக்காரு. இப்ப எலான் மஸ்க்கு நிறைய பல நாடுகளோட கவர்மெண்டோட இதுவே டிசைட் பண்றாப்புல. அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கே கிட்டத்தட்ட 300 மில்லியனா நம்ம ஃபண்ட் பண்ணிருக்காப்புல இந்த இது ட்ரம்ப் வின் பண்றது. ஸோ அன்பிலீவபிள். இந்த ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஒரு பணக்காரனால என்ன ஆச்சு பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பல விஷயங்கள் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. ட்ரூடோ ரிசைன் பண்ணதால இப்ப என்னன்னா ட்ரூடோ வந்து இன்னொரு பிரைம் மினிஸ்டர் இருக்க வரைக்கும் யூ வில் பி த இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடியன் கவர்மெண்ட். அந்த இன்னொரு பிரைம் மினிஸ்டர் அவங்க கட்சியில இருக்க லிபரல் யாராச்சும் ஒருத்தர். ஏன்னா எப்படி அக்டோபர் 2025 ஃபெடரல் எலெக்ஷன் வருது.
அதுல கண்டிப்பா வந்து இது ஆப்போனன்ட் பார்ட்டியோட லீடர் வந்து கண்டிப்பா வந்து வின் பண்ணுவாருன்னு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. கன்சர்வேட்டிவ் லீடர் பேரே டக்குன்னு இப்போ நம்ம மைண்டுக்கு வர மாட்டேங்குது. ஸோ அவர் வின் பண்ணுவார்னு எல்லாருக்கும் வந்து கண்டிப்பா தெரிஞ்சிச்சு. நம்மளுக்கு வந்து தெரியல, பார்ப்போம். இது ட்ரூடோவோட இந்த ஒரு மூவ் வந்து சில பேர் வந்து ஒரு ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான மூவ்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து எப்படியே வந்து ஆப்போனன்ட் பார்ட்டியோட லீடர் பேரே போலிவர் அவர் எப்படி வந்து இது பண்ணிடுவாரு, திருப்பி வந்து நோ கான்பிடன்ஸ் ஓட்டு எத்துனாரு. அப்போ ட்ரூடோக்கு வந்து கண்டிப்பா வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது என்டிபி அந்த ஆளுக்கு வந்து இப்போ வந்து என்டிபி ஜெக்மன் சிங் வந்து இப்போ வந்து பென்ஷன் வந்து இப்போ அவனுக்கு கிடைச்சிடும் முடியும். ஏன்னா அவர் டியூரேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. பிப்ரவரி 15 வரைக்கும் நினைக்கிறேன். ஆமா, இந்த பிப்ரவரி 15 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வந்து எப்படியும் வந்து நோ கான்பிடன்ஸ் ஓட்டு வந்து சப்போர்ட் பண்ணுவான். ஆனா அவனுக்கு எப்படியும் பென்ஷன் கிடைச்சா அப்போ நமக்கு பென்ஷன் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் பண்ணுவான். ஸோ அப்போ எப்படி வந்து ட்ரூடோ வந்து கிளப்பி விட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து இப்போ வந்து நம்ம ட்ரூடோ வந்து போனோம்னா எப்படியும் போயிடுவாப்புல. அப்படி அந்த நோ கான்பிடன்ஸ் ஓட்டு வந்துச்சுன்னா பிப்ரவரி 15க்கு அப்புறம் வந்துச்சுன்னா அப்படியும் போயிடுவாப்புல. இப்போ வந்து அதுக்கு முன்னாடியே ஸ்மார்ட்டா அந்த பால் வந்து என்ன பண்ணிட்டான், ஜனவரிலேயே வந்து ரிசைன் பண்ணிட்டு மார்ச் 21 வரைக்கும் பார்லிமெண்ட் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன குடும்ப கூத்து. பார்லிமெண்ட் தேவையில்ல, அது வரைக்கும் நம்ம ஒத்தி வைக்கிறோம். மார்ச் 21 நம்ம வந்து இன்னும் ஒரு பிரைம் மினிஸ்டரோட யார் வராங்களோ அதுக்குள்ள யாராச்சும் இவங்க கண்டுபிடிக்கிறோம், அது யார் வராங்களோ அவங்கள வச்சு நம்ம வந்து ஓட்டிட்டு இருப்போம் அப்படின்னு வந்து முடிவு எடுத்துட்டாங்க. ஸோ இப்ப கனடால என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது யாருக்குமே தெரியாம வந்து முடிச்சுதான் இருக்காங்க. இதே சமயத்துல பல இமிகிரேஷன் ரூல்ஸும் வந்து கனடால வந்து அமல்படுத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்னென்ன போகுது அப்படின்னு. அப்புறம் இன்னும் ஒரு மேஜர் ஒரு இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, இந்த நம்ம யூகேல ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இந்த மாதிரி யூகே பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு கமெண்ட் விட்டாரு பார்லிமெண்ட்ல. என்ன பார்லிமெண்ட்னா, பார்லிமெண்ட் என்ன சொல்லிட்டாரு, ஏஷியன் க்ரூமிங் கேங் வந்து இந்தியன் ஏஷியன் க்ரூமிங் கேங் அது வந்து யூகேல வந்து நிறைய பாலியல் விவகாரத்துல வந்து இன்வால்வ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் விட்டாரு. ஸோ அது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஆச்சரியம், ஒரு மாதிரி ஒரு நிறைய பேருக்கு பெரிய அப்செட் ஆயிடுச்சு. எஸ்பெஷலி இந்தியன் கண்டிஜென்ட்டுக்கு, இந்தியன் சிட்டிசன்ஸ் தேர் வந்து என்ஆர்ஐ அங்கே இருக்கவங்க, அங்கே சிட்டிசன் ஆனவங்க இந்தியாவில இருந்து போயிட்டு ஏன் நீங்க வந்து ஏஷியன் க்ரூமிங் கேங்ன்றீங்க, ஸ்ட்ரைட்டா வந்து பாகிஸ்தான் க்ரூமிங் கேங் அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லாம நீங்க ஏன் ஏஷியன். ஏன்னா ஒரு கடைசியா நடந்த ஒரு 4-5 வருஷத்துல வந்து நிறைய பேர் வந்து சில சின்ன பொண்ணுங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பாலியல் விவகாரத்துல வந்து இன்சிடென்ட்ல இன்வால்வ் ஆனது வந்து இவங்க தான், பாகிஸ்தானிஸ் தான். அது டைரக்டா நீங்க வந்து பாகிஸ்தான் ஒரு கண்ட்ரியே நீங்க ஸ்பெசிஃபிக்கா சொல்லிடலாமே, எதுக்கு நீங்க வந்து ஏஷியன் க்ரூமிங் கேங் நீங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய இந்தியன்ஸ் வந்து அங்க இருக்க இந்தியன்ஸ் வந்து அப்செட் ஆனாங்க. அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் என்ன பாத்தீங்கன்னா, முக்கியமா மேஜரா நடந்தது வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃப் பட்ஜெட். அந்த பட்ஜெட்டோட இந்த 2024 ஐ மீன் 25-26 அதோட பட்ஜெட் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து தெரிவிக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு பாயிண்ட் தான் எனக்கு ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ், ரொம்ப ஹாப்பியும் கூட. நிறைய மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படின்னா 12 lakhs இன்கம் இருக்க பிலோ பெர் ஆனம் 12 lakhs பிலோ இருக்கு இன்கம் இருக்க ஆளுங்களுக்கு யாருமே எதுவுமே டாக்ஸே கிடையாது, இன்கம் டாக்ஸே கிடையாது. தட்ஸ் அ குட் திங். இப்போ 12 lakh, இப்போ 1 lakh 1 month சம்பாதிக்கிறாங்க வச்சுக்கோங்க, 12 monthsனா டோட்டலி 12 lakhs. ஸோ அவங்க வந்து யாருமே வந்து தேவையே இன்கம் டாக்ஸே பே பண்ண தேவை, இன்கம் டாக்ஸே இல்லை அவங்களுக்கு. வெரி குட். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இட்ஸ் ஃபார் த மிடில் கிளாஸ் பீப்புள். பட் அதை தவிர மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ குட் திங் அப்ரிஷியேட் தட். அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் திங், ஒரு பெரிய அப்செட்டிங் திங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்க இந்த ஏவியேஷன் கிராஷஸ். ஸோ போன மாசம் சரி, இந்த மாசம் சரி,
போன டிசம்பர் மந்த் சரி, டிசம்பர் 29th, அப்புறம் இந்த ஜனவரி 29th, எஸ்பெஷலி இந்த 29th டேட்ல வந்து டிசம்பர் 29th ஒரு 2 ஏவியேஷன் கிராஷ் நடந்தது. ஜனவரி 29th ஒரு ஏவியேஷன் கிராஷ். ரீசெண்டான அந்த ஒரு யூஎஸ்ல நடந்தது. அது வந்து பிக் சர்ப்ரைஸ் ஃபார் எவ்ரி ஒன். யூஎஸ்லயே ஒரு 61 பேர் ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் பண்ணி, ஹெலிகாப்டர் ஒரு பிளெயினும் கிராஷ் பண்ணி இறந்தது வந்து 61 மக்கள் இறந்தது வந்து 61 பிளஸ் ஒரு 5 crew members, 64 crew members, 65 in total. அதுக்கப்புறம் ஒரு 3 பேர் அந்த ஹெலிகாப்டர் சாப்பர்ல இருந்த 3 பேர். அது பெரிய ஒரு சர்ப்ரைஸ். ஏவியேஷன் கிராஷஸ் நிறைய இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த மந்த் பாத்தீங்கன்னா. ஐ மீன் இந்த ஸ்டார்ட் ஆஃப் த இயர்லயே பாத்தீங்கன்னா, இப்போ நான் பேசிட்டு இருக்க இந்த சமயத்துல கூட ஒரு ஏவியேஷன் ஒரு கிராஷ் பத்தி வந்து இப்போ போயிட்டு இருக்கு. யூஎஸ்ல வந்து ஏதோ ஒரு டேக் ஆஃப் எடுக்கும்போது அந்த இடத்துல வந்து ஏதோ இன்ஜின் ஃபெயிலியர் ஆகி அதுல இருந்து நெருப்பு வந்து அதில் வந்து டேக் ஆஃப் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து ஆக்சிடென்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்றது, என்ன நடக்கும், யாருக்கு எப்படி நடக்கும் சொல்லவே முடியாது. அந்த லைஃப். அது ஒரு மேஜர். இன்னொரு விஷயம் வந்து மகா கும்பமேளா. எவ்ரி இயர் கும்பமேளா நடக்கும். அதுக்கப்புறம் வந்து எவ்ரி 12 yearsக்கு வந்து மகா கும்பமேளா நடக்கும். அதே மாதிரி வந்து எவ்ரி 144 yearsக்கு வந்து மகா கும்பமேளா. அதுதான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. பிளானட்ஸ் எல்லாம் வந்து ஒரே இடத்துல நேரா வந்து அலைன் ஆகும்போது அந்த டைம்ல நடக்கிற அந்த கும்பமேளா வந்து ரொம்ப ஸ்பெஷலானது. எஸ்பெஷலி சன், மூன், ஜூபிட்டர் வித் எர்த் இது வந்து ஒன்னா அலைன் இருக்கும்போது அந்த டைம்ல நடக்கிற இந்த மகா கும்பமேளா. ஒன்ஸ் இன் எவ்ரி 144 years. 12 into 2, 12 into 12, 144 இப்படிதான் நினைக்கிறேன். கரெக்டா தான் இருக்கும். ஸோ அந்த 144 yearsக்கு ஒரு தடவை நடக்கிறது தான் இது. பெரிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கும்பமேளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இந்து பக்தர்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு வந்து நம்ம அதை சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீடியா கண்டென்ட் பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா ஒரு இன்சிடென்ட் நான் கண்டிப்பா வந்து பேசிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பேசுறது வந்து ஒரு வைரலானது வந்து அந்த நடிப்பு அரக்கன் அதை பத்தி வந்து நான் பேசுறேன். இப்போ வந்து நம்ம வந்து பேச போறது வந்து பலூன் அக்கா. இந்த அக்கா அந்த அக்கா இந்த அக்கா நிறைய அக்கா, பீரோ அக்கா நிறைய அக்கா வந்து இப்போ வந்து ஃபேமஸ் ஆயிட்டு போயிட்டு இருக்கான், வைரல் ஆயிட்டு போயிட்டு இருக்கான். அதுல என்ன ஒரு காமெடினா, உங்க இன்சிடென்ட் நீங்களே நோட்டீஸ் பண்ணி பாருங்க. உங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் போங்க, போயிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்னு ஒரு இது இருக்கும். அதுதான் வந்து ரொம்ப ஷாக்கிங். சப்ஸ்கிரைபர்ஸ் ஆஃப் த பலூன் அக்கா ஏதோ 4,000 சம்திங் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மந்த்துக்கு ஒரு ஸ்பெசிபிக் அமௌண்ட் அவங்க வந்து பே பண்றாங்க அஸ் அ சப்ஸ்கிரைபரா. ஸோ இந்த பலூன் அக்காவுக்கு அந்த காசு போகும். ஸோ இந்த மாதிரி காமிச்சு சம்பாதிக்கிறதுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. இதுக்கு மேல என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஸோ அவங்க பேசுற பேச்சும் வந்து அவங்க காமெடி நினைச்சிட்டு பேசுறாங்க. அது ரொம்ப கொச்சையாதான். இதெல்லாம் வந்து போலீஸ் எதுவும் சொல்லாது. இதே இந்த மதன் ஒருத்தன் வந்து ஒருத்தன் கேமர் வந்து பண்ணும்போது வந்து அதை வந்து போலீஸ் வந்து அவனை மடக்கி அவனை இது பண்ணி அவங்க கிட்ட இருக்க காசெல்லாம் கொடுங்க. என் பலூனாக்காக வந்து இஷ்டத்துக்கு கொச்சையாதான் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன கெட்ட வார்த்தை அவன் யூஸ் பண்ணான். இந்த மாதிரி கெட்ட வார்த்தை வந்து இன்டைரக்டா வந்து சொல்றாங்க, பிடிச்சி நசுக்குறாங்க, அமுக்குறாங்க, அதெல்லாம் வந்து பண்றாங்க. அதெல்லாம் வந்து தப்பா தெரியாது. அந்த மோப்பம் இதுதான் வந்து இந்த மீடியா கண்டென்ட். இஷ்டத்துக்கு என்ன நினைச்சு இந்த கொஞ்சம் அழகா இருந்தா போறோம் ஒரு பொண்ணு, நம்ம இப்போ வந்து என்ன நினைச்சு நம்ம போட்டு வந்து சம்பாதிச்சு போயிட்டு இருக்கோம் போல. நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணுவோம். நீங்க இன்ஸ்டாகிராம்லயே போயிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போடுற வீடியோஸ் எல்லாம் பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு ஸ்பெசிபிக்கா ஒரு ஸ்பெஷல் டேபே இருக்கும். அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் டேபுக்கு வந்து நீங்க ஏதோ பே பண்ணாதான் வந்து அந்த கண்டென்ட் வந்து நீங்க வியூ பண்ண முடியும். ஸோ அந்த கண்டென்ட் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அஜால் குஜால்ஸோட கண்டென்ட்டா இருக்கும் போல. அதுக்கு நீங்க வந்து பே பண்ணி வியூ பண்றதுக்காக ஆளுங்களும் இருக்காங்க. ஸோ இது என்ன சொல்றது, பலூன் அக்கா. அதுக்கப்புறம் பலூன் அக்கா பார்த்து நிறைய அக்கா வந்து வளர்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க பலூன் அக்கா மாதிரி. இந்த மாதிரி கமெண்ட் பார்த்து கமெண்ட்டை படிக்கிறது, கமெண்ட்டை படிச்சு அவன் அந்த பசங்க யாராச்சும் கமெண்ட் வச்சிருந்தா அதை படிச்சு அதுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்றது.
பீரோ அக்கா, அடுத்த அக்கா பீரோ அக்கா. அவங்க போஸ்ட் அவங்க வீடியோ ஆரம்பிக்கும் போது பின்னாடில இருந்தா அப்படி திரும்புவாங்க. கேட்டா வந்து பின்னாடி வந்து அது பீரோ இல்ல. அது என்னோட இது. என்னமோ போங்க. இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகே. சோ பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு. இந்த மாசம் வந்து ஜனவரி மாசம் நடந்தது. பிப்ரவரி மாசத்துல நம்ம வந்து என்ன நடக்க போகுது, அடுத்த பிப்ரவரி மாசம் நம்ம வாரமா போடுறோமா, இல்ல 2 வாரத்துக்கு ஒரு தடவை போடுறோமா, இல்ல ஹோல் மந்த்தா போடலாமா, அது நம்ம வந்து பார்க்க அடுத்த வீடியோல நமக்கு தெரியும். Until then, this is Professor signing off. Take care. Bye.